5.2ல ஃபோர்த்து சம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லைன் இருக்குது -6,4 அப்புறம் 4,2 பிங்கிறது மிட் பாயிண்ட்டு, ஏங்கிறது 5,1 இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைனுக்கு இது பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இதோட ஸ்லோப் என்னான்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. இது பர்பண்டிகுலர் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் பர்பண்டிகுலர் டு த லைன் கேட்குறாங்க. அப்போது இது பர்பண்டிகுலராக இருக்குது, ஆனால் ஸ்லோப் என்னான்னு கேட்குறாங்க. வேறு எதுவுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இதை ரெண்டையும் வச்சு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ சொல்யூஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போது midpoint of P என்ன ஃபார்முலா, x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2, இது x1 y1 x2 y2, minus 6 plus 4 divided by 2, அப்புறம் 4 plus 2 divided by 2. அப்போது இது என்னாச்சு, -2 divided by 2, 6 by 2, இதை கேன்சல் பண்ணால் 3, இதை கேன்சல் பண்ணால் 1, அப்போது -1, 3. அப்போ என்ன பாயிண்ட் இது, -1, 3. இப்போ இதை வச்சு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப்போட ஃபார்முலா நமக்கு தெரியும், m = y2 minus y1 divided by x2 minus x1. இங்கே பாருங்கள், இது y1 x1 y1 x2 y2. இப்போ பாருங்கள், x1 அது 5, அப்புறம் இது y2 இல்லையா, y2 அது 3, y2 3, y1 -1, x2 -1, x1 5. அப்போது -5 = -2, இது 2 divided by -6 கேன்சல் பண்ணால் இது 3 இல்லையா, அப்போது -1/3, m1 வந்து -1/3. அப்போது நமக்கு ஸ்லோப் பர்பண்டிகுலராக இருக்குதுன்னா அது எப்படி இருக்கும், m1 × m2 = -1 இல்லையா. m1 கண்டுபிடிச்சிட்டோம், m1 அது -1/3 × m2 = -1. m2 மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த நம்பரை அங்கே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த -2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா அப்போது 1/3 × m2 = 1. அப்போது m2 இது கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா, 3. அவ்வளோதான் சம்.